ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 2 ஸ்கூல் ஓப்பனில். அதனால் பாப்பாவுக்கு தம்பிக்கும் பேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு பேக் எடுக்க போயிட்டேன். பாப்பாவுக்கு போன வருஷம் பாப்பா ஸ்கூல் சேர்த்தனால பாப்பா இந்த வருஷம் அவ்வளோதுக்கா சேட்டை பண்ணலை. இவன் சின்ன பையில இப்போ தான் போய் ஸ்கூல் சேர்த்துருக்கேன். சேர்த்த உடனே எனக்கு ஹல்க் பேக் இருந்தால் நான் ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு 2 கடையில் போய் ஹல்க் பேக் போய் தேடி பார்த்தா 2 கடையிலுமே இல்லை. 3ஆவது ஒரு கடைக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க 1 தான் இருக்குது அப்படின்னா. சரிண்ணா அதை போய் பார்த்தா இவன் என்ன சொல்கிறேன், எனக்கு அது வேணாம், சின்ன சின்ன படமாக போட்டிருக்கு வேணான்னு சொல்லிட்டு பெரிய படமாக உள்ளது கேட்டாங்க. பார்த்தா பெரிய படமாக உள்ளதுலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஸ்பைடர்மேன் பேக்கு பாப்பாவுக்கு வாங்கினேன். அதை பார்த்துட்டு எனக்கும் வேணும் அப்படின்னேன். சரின்னு இவனுக்கு அதே பேக்கில் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு 2 பேருக்குமே ஷூ எடுத்தேன், சாக்ஸ் எடுத்துட்டு சரி பில் போட வருவோம் அப்படின்னு சொல்லி பில் போட வந்தோம்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக் தங்குச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இது வேணாம் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு கடைக்காரிக்கிற என்னடா அழுகிற கண்ணில் தண்ணியே வராமல் அழுகிறியடா அப்படின்னு கேட்டாங்க. அதோட அந்த பேக்கை வாங்கிட்டு கையில் இருந்த பேக்கை எடுத்து கொடுத்துட்டு இப்போ தம்பிக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பாப்பா போன வருஷம் போனதுனால எல்லாமே பாப்பாவுக்கு இருந்துச்சு. அதனால் இந்த வருஷம் 2 பேருக்குமே யூனிஃபார்ம் பாப்பாவுக்கு எடுத்து தம்பிக்கு எடுத்து தைக்க கொடுத்துருக்கேன். 6-7 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதோட எடுத்துட்டு பெரிய பையனுக்கு நான் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா அப்புறம் 3 பேர்த்துக்குமே லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்தேன். பெரிய பையனுக்கு எதுவுமே எடுக்கணும், அவன் ஆசைப்படுறத நான் எடுக்கணும். இப்போ நம்ம வாங்கி கொடுத்து இதுதான் நீ வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு விட்டுட்டேன். காலைல வெள்ளனமாக 8:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பிள்ளைய 2 கிளம்பிட்டாங்க. நான் கண்டிப்பாக ஸ்கூல் போகிறப்ப அழுகுவேன், பார்ப்பேன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போன்னு போனேன். பேகு வெயிட்டாக இருக்கும், பேகு நீ வச்சுக்கம்மா அப்படின்னு. அப்புறம் பேகு நான் தான் எடுத்துகிட்டு போனேன். அக்காவோட அழகாக ஸ்கூல் கிளம்பி சூப்பராக போனாங்க. சரி ஸ்கூல் வாசலில் போயாச்சும் நம்மளை பார்த்தா அழுகுவேன் அப்படின்னு பார்த்தா போய் அழுகவே இல்லைங்க. திரும்பி வந்தேன், சரி போக மாட்டேன்னு அழுகிறேன் போல் அப்படின்னு. இப்போ நான் அழுகலை. அவனை விட்டுட்டு வரப்போ எனக்கு தான் கண்ணு கலங்குச்சு. பாருங்கள், தம்பியோட வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.